ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம், நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகைகள் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தால் கூட இவங்க எப்படிப்பா நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு சில தற்கொலைகள் என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, எல்லாம் மேக்கப்பு, லைட்டிங்கு, ஃபோட்டோ, அதுக்கப்புறம் எடிட்டிங்கு, இதனால தான் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் நேரில் போய் பார்த்தா இப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்கப்பா, சுமாராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லிக்கிட்டு போவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் மேக்கப்பே இல்லாமல் கூட ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே இவங்க பிறந்தனால அப்படி அழகு கிடையாதுங்க. இவங்க அந்த அழகை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றது தான் அந்த ரகசியமே. அந்த அழகை மெயின்டைன் பண்றதுக்கு இவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்ற டிப்ஸ் நம்ம யூடியூப்ல தேடினா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் பியூட்டி டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னு போட்டு கொலையா கொள்ளுவாங்க யூடியூப்ல. இதுல எதையாவது நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எதை ஃபாலோ பண்ணாலுமே எந்த ரிசல்ட்டும் இருக்காது. அப்படியே எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம்னா நம்ம சோழியை முடிச்சு அனுப்பிச்சு விட்டுருவானுங்க. இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது, இதுல இருந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கணும், சொல்றதுக்கு கொஞ்சம் நேர்மையா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த மாதிரி நடிகைகள் இவங்களோட பியூட்டியையும் ஹெல்த்தையும் எப்படி மெயின்டைன் பண்றாங்க, அந்த மாதிரி மெயின்டைன் பண்றதுக்கு இவங்க எவ்வளவோ விஷயங்கள் பண்றதா இருந்தாலும் கூட ஒரு ஹெல்த் ட்ரிங்க், ஒரு பியூட்டி ட்ரிங்க் அப்படின்ற மாதிரி ஒரு ஜூஸோ ஒரு ஷேக்கோ ஒன்று குடிக்கிறாங்க. அது என்னன்றது பல பேருக்கு தெரியாம இருந்தது. உங்களுக்காக கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அது என்ன மேட்டர் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதனால இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு உங்களோட ஹெல்த்தையும் பியூட்டியும் மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இப்போ வாங்க நேரம் கடத்தாம நம்ம வீடியோல போவோம். இப்போ முதலாவதா சொல்ல போற நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா, நடிகை சோனா ஹைடன் அவர்கள். சோனா ஹைடன் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப குண்டா பெருத்து போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா சிக்கன் சிம்ரன் மாதிரி வந்து நின்னாங்க, மறுபடியும் பெருத்து போயிட்டாங்க. ஆனா அந்த சிக்கன் சிம்ரன் மாதிரி வந்து இவங்க நிக்கிறதுக்காக இவங்க என்னென்னமோ செஞ்சு பார்த்திருக்காங்க. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வந்திருக்கு. என்னன்னா, நம்ம உடம்புல நிறைய கெட்ட கழிவுகள் இருக்கு, இதெல்லாம் வெளியேற்றினாதான் ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு வடிவேல் சொல்ற மாதிரி இந்த ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு உடம்புல இருக்கிற கெட்டதெல்லாம் இறக்கணும். அதுக்கு வந்து இந்த டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸை வந்து நம்ம பின்பற்றணும். இந்த டீடாக்சிஃபிகேஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நல்ல ஆரோக்கியமான உணவா சாப்பிடணும். அதையும் தாண்டி நம்ம ரத்தத்துல சீக்கிரமா கலக்கக்கூடிய ரொம்ப நியூட்ரிஷனான ஃபுட்டையோ ட்ரிங்க்ஸையோ நம்ம குடிச்சோம்னா டக்கு டக்கு டக்குன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இவங்க கண்டுபிடிச்சதுதான் ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க். இது வந்து இவங்க வெயிட் லாஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொன்னாதான் பல பேருக்கு புரியும் அப்படின்றனால டீடாக்ஸ் ட்ரிங்க்னு சொல்லாம வெயிட் லாஸ் ட்ரிங்க் அப்படின்ற ஒரு லேபிள்ல இந்த டிப்ஸை வந்து இவங்க சொல்லிருந்தாங்க. அது என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சுடு தண்ணிங்க, நல்ல வெதுவெதுப்பான தண்ணி, இதுல வந்து சுக்கை வந்து நல்லா பவுடர் பண்ண சுக்கு, அதுக்கப்புறம் கருப்பு ஜிஞ்சர், அதாவது கருப்பு இஞ்சின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பயங்கர மருத்துவ குணம் கொண்டது. ஒரு காலகட்டத்தில் என்னோட நண்பர் கூட ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, இந்தியாவில் மட்டும்தான் இந்த பிளாக் ஜிஞ்சர்னு சொல்லக்கூடிய இந்த கருப்பு இஞ்சி ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. ஆனா சைனா, ஜப்பான், தாய்லாந்து போன்ற மற்ற ஏசியன் கான்டினென்ட்லாம் மருத்துவ குணம் கொண்ட இந்த பிளாக் ஜிஞ்சரை இவங்க எடுத்துப்பாங்களாம். ஆனா இந்தியாவில் இதை பத்தி பல பேருக்கு தெரியவே தெரியாது. காரணம் என்னன்னா, அது ரொம்ப காஸ்ட்லியும் கூட. ஸோ அந்த மாதிரி அந்த கருப்பு ஜிஞ்சரை ஒரு பிஞ்சு எடுத்துப்பாங்க, மஞ்சத்தூள் போட்டுப்பாங்களாம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லைமை பொழிஞ்சு விட்டு இதை நல்லா எல்லாத்தையும் போட்டு சுடு தண்ணியில நல்லா சூடு பண்ணி வடிகட்டி இந்த தண்ணியை வந்து அவங்க டெய்லி வெறும் வயிற்றுல காலையில் குடிப்பாங்களாம். தொடர்ந்து குடிச்சிட்டு வந்து ஒரு 15 நாள்லயே இவங்களோட வெயிட் வந்து சரசரன்னு குறைய ஆரம்பிச்சிருக்குது. அதாவது ஃபேட் எல்லாம் வந்து கொஞ்சம் பேர்ன் ஆகி வெளில வந்துருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு டீடாக்சிஃபிகேஷன் ட்ரிங்க் அப்படின்ற மாதிரி சோனா அவர்கள் சொல்றாங்க. அதனால இதுல எதுவும் பெருசா சைடு எஃபெக்ட் கிடையாது. உங்களுக்கு தேவையான ரிசல்ட் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி இதை கொஞ்சம் குடிக்கலாம். ரொம்ப லைஃப் லாங் கூட நீங்கள் உங்கள் உடம்புக்கு செட் ஆச்சுன்னா குடிச்சிட்டு போகலாம். சோனா அவர்கள் பின்பற்றினார்களாம், அதனால இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப வித்தியாசமான ட்ரிங்க் இல்லைங்க. இப்போ சோனா அவர்களை தொடர்ந்து இரண்டாவதா நான் சொல்ல போற இன்னொரு நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாலிவுட் நடிகையான வித்யா பாலன் அவர்கள். இவங்களும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னதான் வயசானாலும் அவங்க வெயிட் வந்து என்னதான் போட்டாலுமே கூட இவங்க பாக்குறது ரொம்ப பளபளப்பா இருக்கிறாங்களே, அதுக்கு ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டா, இவங்களும் ஒரு ஸ்பெஷலான ட்ரிங்க் ஒன்று குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ட்ரிங்கின் பேர் இவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா, இந்த உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷன் எல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னப்பா ஒரு வெயிட் லாஸ் டிப்ஸா சொல்ற, பியூட்டி டிப்ஸ் தானே கேட்டீங்கன்னா, வரங்க ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வரேன். அதாவது இவங்க குடிக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் ட்ரிங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல வெதுவெதுப்பான சுடு தண்ணி, அந்த சுடு தண்ணியில ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் மஞ்சத்தூள், அதோட சேர்த்து ஒரு ஸ்பூன் லெமனு மற்றும் ஒரு ஸ்பூன் வினிகர், இதை தான் வந்து காலையில எழுந்தோடனே வெறும் வயிற்றுல இவங்க குடிப்பாங்களாம். இவங்க குடிக்கிறனால இவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றதையும் தாண்டி இவங்க உடம்புல டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் ஒன்று நடக்கிறனால உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேற இவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கு, உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு, மூளையும் நல்லா வேலை செய்யுது. முந்தான நைட்டு வந்து ஏதாவது ஜங்க் ஃபுட் எங்கேயாவது ஹோட்டல்ல போய் மேய்ஞ்சாலும் அந்த கெட்டது எல்லாத்தையும் வயிற்று எத்தனை வந்துருமா இந்த ட்ரிங்க். அதனால நீங்களும் வித்யாபாலன் மாதிரி எங்கேயாவது ஹோட்டல்ல போய் மேய்ஞ்சிங்கன்னா அடுத்த நாள் காலையில இதை குடிச்சிருங்க. என்னைக்காவது ஒரு நாள் மேய்ஞ்சா பரவாயில்ல, எப்பவுமே மேய்ஞ்சிட்டு இதை குடிக்கணும்னா இந்த ட்ரிங்க்குக்கும் நீங்க மேயறதுக்கும் ஈக்குவலா சமமா போயிடும். அதுக்கப்புறம் உடம்புலோட ஹெல்த்ல வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது.
சமமாகவே இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. மூன்றாவதா சொல்ல போகிறது எவர் கிரீன் பியூட்டி குஷ்பு அவர்கள் இன்னி வரைக்கும் எப்படி அந்த ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆள் கொஞ்சம் புஷ்டியாக இருந்தாலுமே கூட அந்த ஸ்கின் பல இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்நேரமும் வீட்டுக்குள்ளே போனால் கிச்சனுக்குள்ளே பூந்துப்பாங்க போகுது. ஏன்னா கிச்சனில் இருக்கிற தின்பண்டங்கள் மற்றும் ஐட்டங்களை வச்சு சமைக்கிறாங்களோ இல்லையோ எல்லாமே உங்கள் முகரக்கட்டை மேலேயும் தலை மேலேயும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா கிச்சனில் இருக்கிற முக்காவாசி இன்கிரீடியன்ஸை வச்சு சமைக்கிறதுக்கு பதிலாக இவங்களோட ஃபேஸ்லையும் ஹேர்லையும் இவங்க அப்ளை பண்ணி பியூட்டியை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் ஒரு சில டிப்ஸ் இவங்க சொல்லி கேள்விப்பட்டேன். அது என்ன மேட்டர் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது முதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடிக்கிற ஜூஸை தாண்டி இவங்களே வீட்டில் ஒரு ஆயில் ஒன்று ரெடி பண்ணுவாங்களாம். அந்த ஆயில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஸ்கின்ல மசாஜ் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ஸ்பெஷலான ஆயில். இந்த பிரத்யேகமான ஆயில் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் அதோட சேர்த்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், இதையும் தாண்டி ஆமண்ட் ஆயில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஆமண்ட் ஆயில்னா என்னங்க, தமிழில் என்ன சொல்றது, பாதாம் எண்ணெய். இதையும் தாண்டி ஒரு விட்டமின் இ கேப்சூலை உடச்சு உள்ள போட்டு, அதுக்கப்புறமா அந்த கேரட் இருக்கு பார்த்தீங்களா, கேரட்டு, இதை கட் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு நல்லா கொதி விடுவாங்களாம். அதுவும் எவ்வளோ நேரம், சிம்மில் வச்சு 2 மணி நேரம். 2 மணி நேரம் கொதிச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயோட கெதி எப்படி இருக்கும், கரியல்னு தார் ரோடு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வடிகட்டி அதை வச்சு மூஞ்சில நல்லா மசாஜ் பண்ணி, மூஞ்சை கழுவ மாட்டாங்களாங்க, ஒரு வெள்ளை துணி வச்சு தொடச்சி அந்த எண்ணெயை எடுத்துருவாங்களாம். பல இருக்காங்களாம். இதுவும் என்னோட ஒன் ஆஃப் த ஸ்கின் பியூட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஒரு ட்ரிங்க்னு ஒன்று குடிச்சா ஆகணும்ல, அதானே நம்ம வீடியோட கான்செப்ட். அது என்ன ட்ரிங்க்னு சொல்றேன் பாருங்க. அது என்ன மேட்டர்னா, ஒரு நல்ல பசும்பால் எடுத்து அதுல ஒரு 2 ஸ்பூன் குங்குமப்பூ போட்டு காய்ச்சி குடிச்சிருவாங்களா, சிவாஜி படத்துல வர ரஜினி மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல இதோட சேர்த்து கொஞ்சம் கடலை மாவை போட்டுருவாங்களாம். போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, குடிக்க மாட்டாங்க, ஃபேஸ் பேக் போட்டு 20 நிமிஷம் ஊற வைப்பாங்களா. அப்போ அந்த குடிக்கிற மேட்ரு கடலை மாவு போடாம அந்த குங்குமப்பூ போட்ட மில்க் அப்பப்போ குடிச்சிருவாங்களா. குடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக்கையும் மீதி இருக்கிற மில்கில் கொஞ்சம் கடலை மாவு போட்டு மூஞ்சில் அப்பிட்டு அதுக்கப்புறம் கோல்டு வாட்டர் போட்டு வாஷ் பண்ணுவாங்களாம்ப்பா. இதுதான் இவங்களோட ரகசியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்களும் சும்மா வீட்டில் இருந்தீங்கன்னா, அதுவும் கிச்சனில் இருந்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பஜ்ஜி கிஜி போடணும்னா இந்த கடலை மாவு உங்களுக்கு மீந்தாது. அதனால பஜ்ஜி போடுறதுக்கு முன்னாடியே கடலை மாவு மூஞ்சில் போட்டுருங்க. இப்போ அடுத்ததான் நான் சொல்ல போறேன், 4ஆவதா சொல்ல போற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகை ஸ்ருதிகா அவர்கள். இவங்க நம்ம அந்த காலகட்டத்தில் 16 வயசுல ஹீரோயினா பார்த்தோம் தமிழ் சினிமாவில். இன்னைக்கு வயசாவது பசங்களாம் இருக்கிறாங்க, இன்னமும் ரொம்ப எங்கா தான் இருக்கிறாங்க. இதுக்கு மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்றது தான் ரொம்ப வித்தியாசமான ஒரு டிப்பு. அது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு கிளியரான ஒரு விஷயம்ல இருக்காங்க. அதாவது பியூட்டின்றது நம்ம நல்லா காசு பணம் பார்த்ததுக்கப்புறம், நம்ம நிறைய பணத்தை சேர்த்து நல்லா ஏசியில் தூங்கினதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்டர் கிடையாதுங்க. சின்ன வயசுல இருந்தே உங்களோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப அழகா இருந்தா, நீங்க சின்ன வயசுல இருந்து பெருசாகிற வரைக்கும் நீங்க பியூட்டியா இருக்கலாம். ஆனா நான் இந்த அளவுக்கு இன்னைக்கு பியூட்டியா இருக்கிறதுக்கு காரணம் எங்க அம்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா சின்ன வயசுல இவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க குழந்தையில இருந்தே வளர்ந்து வரும்போது இவங்களுக்கு தினமும் ஒரு ட்ரிங்க், ஒரு ஜூஸ் ஒன்று கொடுத்துருவாங்களாம். இந்த ஜூஸை ஷெடியூல் போட்டு அட்டவணை போட்டு ப்ராப்பரா மண்டேனா இந்த ஜூஸ் குடிக்கணும், செவ்வாய்க்கிழமைனா இந்த ஜூஸ், புதன்னா இந்த ஜூஸ் அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்களாம். அது என்னென்ன ஜூஸ்னு கேட்டா கண்டிப்பா உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது என்னன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ அதாவது டே 1 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டே ஒன் திங்கக்கிழமை அப்படின்னு வச்சுக்கிட்டா, திங்கக்கிழமை இவங்க கண்டிப்பா சர்க்கரை கலக்காத கேரட் ஜூஸை இவங்க அம்மா வீட்டில் கொடுத்துருவாங்களாங்க. 2வது நாள் பீட்ரூட் ஜூஸ் கொடுப்பாங்களாம். 3வது நாள் குக்கும்பர் ஜூஸ். 4வது நாள் இந்த ஏபிசி ஜூஸ்ன்னு இப்போ மார்க்கெட்ல ஒன்று உலா வருது பார்த்தீங்களா, இந்த ஏபிசி ஜூஸை அன்னைக்கே கொடுத்துருக்காங்களாம். அதுக்கப்புறம் 5வது நாள் இந்த சூப்பு, அதாவது ஜூஸுக்கு பதிலாக இந்த கொள்ளு மற்றும் சன்னா போட்ட சூப்பா கொடுத்துருவாங்களாம். 6வது நாள் சோயா சூப்பு. 7வது நாள் கீரை சூப்பு. 8வது நாள் பப்பாயா ட்ரிங்க். அதாவது டே 1 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டே ஒன் திங்கக்கிழமை அப்படின்னு வச்சுக்கிட்டா, திங்கக்கிழமை இவங்க கண்டிப்பா சர்க்கரை கலக்காத கேரட் ஜூஸை இவங்க அம்மா வீட்டில் கொடுத்துருவாங்களாங்க. 2வது நாள் பீட்ரூட் ஜூஸ் கொடுப்பாங்களாம். 3வது நாள் குக்கும்பர் ஜூஸ். 4வது நாள் இந்த ஏபிசி ஜூஸ்ன்னு இப்போ மார்க்கெட்ல ஒன்று உலா வருது பார்த்தீங்களா, இந்த ஏபிசி ஜூஸை அன்னைக்கே கொடுத்துருக்காங்களாம். அதுக்கப்புறம் 5வது நாள் இந்த சூப்பு, அதாவது ஜூஸுக்கு பதிலாக இந்த கொள்ளு மற்றும் சன்னா போட்ட சூப்பா கொடுத்துருவாங்களாம். 6வது நாள் சோயா சூப்பு. 7வது நாள் கீரை சூப்பு. 8வது நாள் பப்பாயா ட்ரிங்க். இந்த மாதிரி 8 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே சைக்கிளை மறுபடியும் ரொட்டேட் பண்ணுவாங்களாம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா இந்த மாதிரி ஸ்பெஷலான வெஜிடபிள் ஜூஸா கொடுத்து தான் நானும் என்னோட தம்பியும் ரொம்ப பல ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த டிப்ஸை யாராவது கல்யாணம் ஆன தாய்மார்களோ தந்தைமார்களோ கேட்டீங்கன்னா, உங்க பசங்களுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், ஸ்கின் நல்லா இருக்கும் இல்லையோ, பசங்க ஹெல்த்தியா வளருவாங்க. இதையும் தாண்டி 2 கிளாஸ் ஃபுல் மில்க் கொடுப்பாங்களாம். அதாவது மில்க்னா சக்கரெல்லாம் போடாம, இந்த பூஸ்ட் பொடி, சாக்லேட் பொடி இதெல்லாம் போடாம ஃபுல் மில்க், சக்கரை இல்லாமல் ஒரு நல்ல ஆரோக்கியமான மில்க் கொடுப்பாங்களாம். இது மட்டும் இல்லாமல் தினமும் 2 பாதாம், 2 கப்பு தயிர் கண்டிப்பாக சாப்பிட்றது. இந்த மாதிரியான உணவு பழக்கத்தை சின்ன வயசுல இருந்து இவங்க ஆரம்பிச்சனால தான் இன்னைக்கு ஸ்ருதிகா அவர்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது.
இவங்கள தொடர்ந்து நம்ம ஸ்டார் செலிபிரிட்டி கிட்ட வரும். 5வதா சொல்ல போறது நடிகை தமன்னா அவர்கள். இவங்க எப்படிப்பா இப்படி பால் வெள்ளையில இருக்கிறாங்க? இந்த ஆல்கலைன் வாட்டர் எப்படி தயாரிக்கிறதுன்னு நீங்க யூடியூபை தட்டினா ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். இருந்தாலும் தமன்னா அவர்கள் இந்த ஆல்கலைன் வாட்டர் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். அதாவது ஓவர் நைட்ல ஒரு பிளாஸ்க்கு ஃபுல்லா தண்ணியை ஊத்திட்டு அதுல வந்து லெமனை கட் பண்ணி போட்டுருவாங்களாம். புழியலாம் மாட்டாங்க, அப்படியே கட் பண்ணி போடுவாங்க. இதுல இந்த சினமாம் பவுடர் கொஞ்சம் கொட்டி விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஓவர் நைட்டு நல்லா ஊற வச்சு காலையில பாத்தீங்கன்னு வைங்களேன், இந்த தண்ணியாவே இருக்கும். ஆனா குடிச்சு பாத்தீங்கன்னா பயங்கரமா கசக்கும். சோ இதுதான் வந்து ஹெர்பல் ட்ரிங்க் அப்படின்ற மாதிரி தமன்னா அவர்கள் இந்த ட்ரிங்க்கு பேர் வச்சு தினமும் குடிச்சிட்டு வராங்களாம் பல வருஷமா. இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இதுல லெமன் இருக்கு. ஸோ விட்டமின் சி ஆபியஸா இருக்கு. இது வந்து என்னோட இம்யூனிட்டி, என்னோட ஸ்கின் ஹெல்த்தை வந்து ரொம்ப பாதுகாக்கும். அதுக்கப்புறம் டைஜஷனும் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதையும் தாண்டி இதுல வேற என்ன இருக்கு? சினமாம் இருக்குல்ல, இந்த சினமாம் அப்படின்றது ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, என்னோட உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் கழுவி வெளில தள்ளும். இது மட்டும் இல்லாம இது ஒரு நேச்சுரல் கிளென்சரும் கூடங்க. பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால எப்பவுமே எம்டி ஸ்டொமக்ல நான் இதை மட்டும் குடிச்சிருவேன். இதை தாண்டி நான் வேற எதுவும் எக்ஸ்ட்ராவா என்னோட ஸ்கின்னுக்கு நான் பண்றதே கிடையாது. என் ஸ்கின் ஏற்கனவே நல்லா தான் இருக்கு. மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு மட்டும் இந்த மேட்டர்லாம் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள ஸ்கின் நல்லா இருந்தா கூட அழகாக நல்லா தானே இருக்குது பார்த்துப்போம் அப்படின்னு விடாம இந்த மாதிரி டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுக்கும் உங்க ஸ்கின்னுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஹைட்ரேஷன் மற்றும் நியூட்ரிஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு அப்புறம் உங்க ஸ்கின்னை நல்ல பலன்னு வச்சுக்கும், சுருக்கம் இருக்கும்லாம் இல்லாம. ஸோ அதுதான் தமன்னா அவர்கள் கொடுக்கக்கூடிய டிப்ஸ். இப்போ 6வதா சொல்ல போறது நடிகை த்ரிஷா அவர்கள். இவங்க எப்படி இந்த வயசுலயும் கிட்டத்தட்ட 41 வயசு ஆயிடுச்சு எப்படி இவ்வளவு இளமையா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஸ்பெஷல் டயட் மற்றும் ஸ்பெஷல் ட்ரிங்க். அது என்ன ட்ரிங்க்? ஈஸியார் ஓல்டுமா அப்படி ஒரு ரோட்ல அடிச்ச ட்ரிங்கான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் நான் வேற வீடியோல பேசிட்டேன் ஏற்கனவே. இருந்தாலும் இது ஹெல்த் ரிலேட்டட் வீடியோ இல்ல. அதனால இவங்க ஹெல்த் ரிலேட்டடா என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, நிறைய தண்ணி குடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி குடிக்கிட்டோம், நல்ல விஷயம் தான். நானும் குடிச்சுட்டு தான் இருக்கோம். நிறைய ஃப்ரூட்ஸ் மற்றும் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறாங்க. அதையும் நாங்க பண்ணி தாங்க இருக்கிறோம். நீ வேற என்ன வித்தியாசமா பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மாதுளம்பழம் ஜூஸ் குடிப்பேன், மாதுளம்பழம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரைட்டு, குடிக்கிறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து நிறைய மேக்கப் போட்டுட்டு அடிக்கடி ஷூட்டிங்னு வெளில போறேன். என் ஸ்கின் வந்து டேன் ஆகுதோ இல்லையோ பயங்கரமா டேமேஜ் ஆகுது. இந்த டேமேஜ், ரேஷஸ், பொல்யூஷன் இதுல இருந்து பாதுகாக்கிறதுன்றதோட உடனே சரி பண்றதுக்கு இந்த மாதுளம்பழம் ஜூஸ் ரொம்ப எனக்கு உதவியா இருக்கும். அதனால அடிக்கடி டைம் கிடைக்கும் போதெல்லாம் மாதுளம்பழம் ஜூஸை குடிச்சு என் ஸ்கின்னை நான் பாதுகாத்துப்பேன். இது மட்டும் இல்லாம வார்ம் வாட்டர்ல இஞ்சி லெமனை பூஞ்சி தினமும் காலையில தமன்னா மாதிரியே குடிப்பேன், என்னோட கட் ஹெல்த்துக்காக அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கட்டு நல்லா இருந்தா தான் ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதனால டாக்டர் பால் சொல்ற மாதிரி கட் ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்னேன், ஜங்க் ஃபுட்டை வந்து அவங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. 8 மணி நேரம் தூக்கம், இது எல்லாம் தான் பேசிக்கான ஒரு மெயின்டெனன்ஸ். இதையும் தாண்டி காசு எக்ஸ்ட்ராவா இருக்குல்ல, அடிக்கடி வெளிநாட்டில் போய் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதனாலையும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்கன்னு வைங்களேன். அப்பதான் வயசு தெரியாது. 7வதா சொல்ல போறது நடிகை சமந்தா அவர்கள். கெமிக்கல்லே வாழ்ந்து மெடிக்கல்லே பாதி காலத்தை ஓட்டி கொண்டிருக்கும் சமந்தா அவர்கள் ஹெர்பலான விஷயம் ஏதாவது சொல்ல போறாங்கன்னு பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் இல்ல. நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க புதுசா வித்தியாசமான ஒரு ப்ராடக்டை இறக்கிருக்கிறாங்க. அது என்ன ட்ரிங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோலாஜன் சப்ளிமெண்ட் ட்ரிங்க் அப்படின்ற ஒரு ட்ரிங்கை தான் நான் குடி பண்றாங்க. என்னங்க ஒண்ணுமே புரியலங்க. என்னங்க அப்படின்னா என்னங்க கொலாஜன்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொன்னதை நான் சொல்றேன். அதாவது இந்த கொலாஜன் சப்ளிமெண்ட் ட்ரிங்க்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு கொலாஜன் பவுடர் அப்படின்னு மார்க்கெட்ல ஒன்று விற்குது. இவங்க வெளிநாட்டுல இருந்து வாங்குவாங்க, அதை தண்ணியில கலக்கி குடிப்பாங்களாம். சரி ஓகே, அது குடிக்கிறனால என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க குடிக்கிறது இந்த மெரைன் கொலாஜன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபிஷ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்ட ஒரு கெமிக்கல்ன்றதோட ஒரு ஊட்டச்சத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம ஸ்கின்னுக்கு அப்சர்வ் ஆகி நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப பலபலன்னு வச்சுக்குமா. இதுல வந்து ஏகப்பட்ட புரோட்டீன்ஸ் இருக்கிறனால உங்களோட ஸ்கின் ஜாயின்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். ஹேர் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா. இதனாலதான் நம்ம சமந்தா அவர்கள் கொலாஜன் சப்ளிமெண்ட் ட்ரிங்க் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை குடிக்கிறாங்க. இது பவுடர் வடிவில் மார்க்கெட்ல கிடைக்குது. வாங்கி கலந்து குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க டயட்டிஷியனையும் டாக்டரையும் கன்சல்ட் பண்ணிட்டு குடிங்க. சமந்தா ஏன் குடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் இருக்கிறனால ஒருவேளை டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணி இதை குடிச்சிருக்கலாம். ஆனா இது குடிக்கிறனால தான் என் ஸ்கின் யாரும் நல்லா இருக்குதுன்றாங்க. ஸோ அதனால நம்ம ஃபாலோ பண்ணணுமா யோசிச்சு பண்ணுங்க. 8வதா நடிகை ஆண்ட்ரியா அவர்கள். இவங்களோட இந்த ஸ்பெஷல் ட்ரிங்க் வந்து என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுங்க. நான் கூட ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கிறேன். எதுக்கு ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுவானா? இல்ல, ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இவங்க வந்து வாரத்தில் ஒரு 4 நாள் 5 நாள் வந்து டெய்லி ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் எடுப்பாங்களாம். இதுல இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேரட், ஆரஞ்சு, ஜிஞ்சர், டர்மரிக் இது 4த்தையும் கலந்து ஒரு ஜூஸ் அடிப்பாங்களாம். இதுல வந்து விட்டமின் சி அதிகமா இருக்கிறனால எனக்கு கோல்டு பிடிக்காது. ரெண்டாவது என் ஸ்கின்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இதையும் தாண்டி அடுத்த நாள் என்ன குடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த செலரி, குக்கும்பர் மற்றும் கிரீன் ஆப்பிள் ஜூஸ் குடிப்பாங்களாம். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு நடிகை பத்தி சொன்ன பாத்தீங்களா, நேத்தெல்லாம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு உடம்பு ரொம்ப மோசமானதுக்கு அப்புறம் காலையில கிளென்சிங் பண்ணோம்ல, அதுக்காக ஒரு பானம் ஒண்ணு தேவை இல்லையா? அந்த பானமாக குடிப்பதற்காக இந்த செலரி, குக்கும்பர், கிரீன் ஆப்பிள் ஜூஸ் கலந்து குடிப்பாங்களாம். அதனால அவங்க உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் கெட்டது எல்லாமே கிளீன் ஆகி வயிறு நல்லா இருக்கும், ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆயிடும். இதுக்கப்புறம் இவங்க அதிகமா ஃபிட்னஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபிட்னஸுக்காக அதுக்கு ஒரு ஷேக் ஒன்று குடிப்போமா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வே புரோட்டீன் மற்றும் ப்ளூபெரி, சியா சீட்ஸ் போட்டு போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு ஒரு ஷேக் ஒன்று ரெடி பண்ணி கொடுப்பாங்களாம். என்னைக்கெல்லாம் வந்து இவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு வராங்களோ
அன்னைக்கு இந்த ஷேக்கு கண்டிப்பா ரெடி ஆயிருக்கும் அம்மனி கிட்ட. இது மட்டும் இல்லாம அடிக்கடி உங்க குடிக்கக்கூடியது பப்பாயா, டிராகன் ஃப்ரூட் மற்றும் போமோகிரானட், இது மூணுத்தையும் போட்டு அடிச்சு மிக்சியில் ஒரு ஜூஸ் குடிப்பாங்களாம். இப்போ நான் இதை சொல்றது எல்லாமே இவங்க தினமும் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ்ன்னு பிளான் பண்ணி குடிக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி என்னைக்காவது சோம்பேறித்தனமா இருக்கு, இது எதையுமே போட முடியாதுப்பா, இன்னைக்கான ஜூஸ் குடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கும்போது தான் இவங்க புது விதமா ஒரு ஜூஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா கேண்டலூப் ஜூஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒண்ணுமே கிடையாது, நம்ம ஊர்ல வாட்டர்மெலன் ஜூஸ், தர்பூசணி ஜூஸ்ல அவ்வளவுதாங்க இது. இதுக்கு கேண்டலூப் ஜூஸ்ன்னு புதுசா ஒரு பேரை வச்சு இவங்க குடிச்சுங்கிறாங்களாம். பாருங்க, இவங்களே ஏமாறுறாங்களா இல்ல நம்ம ஏமாத்துறாங்களான்னு தெரியல. ரைட், விடுங்க, எதுவா இருந்தாலும் உடம்புக்கு நல்லது, கட்டுக்கு நல்லது. சோ இப்போ 9வதா சொல்ல போறது நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள். இவங்க தான் என்னென்னமோ பண்ணிருக்காங்க, ஆனா என்ன பண்றாங்கன்னு ஒன்னும் புரியல அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இவங்க ஸ்பெஷலா ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஜூஸின் பேர் தான் கிரீன் ஜூஸா. கிரீன் ஜூஸ்னு பேர் வச்சிருக்காங்க. அதுல என்னென்னலாம் கலப்பாங்கன்னா, காலையில எழுந்தவுடன் வெறும் வயித்துல ஏதாவது ஒரு கீரை, அந்த கீரையை எடுத்து நல்லா ஆஞ்சி சுத்தம் பண்ணிட்டு நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில போட்டு இதுல கொஞ்சம் செலரியும் போட்டு லைமை புழிஞ்சி குக்குமரை போட்டு இஞ்சி பூண்டை போட்டு என்ன தாளிச்சு இந்த மீன் குழம்பு இல்ல கறி குழம்பு வைக்க போறியான்னு கேட்டீங்கன்னா, இல்லங்க, இவங்க அந்த மாதிரி போட்டு குழம்பு வைப்பாங்களான்னு பார்த்தா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுடு தண்ணியில நல்லா கொதிக்க விட்டு ஆறுனதுக்கு வரமா அதை அரைச்சு குடிப்பாங்களாம் காலையில வெறும் வயித்துல. கேட்கறதுக்கே கூசு தேவாயி, வாந்தி வராது. ஆனா இப்படி எல்லாம் குடிச்சுதான் அவங்க பியூட்டி அவங்க மெயின்டைன் பண்றாங்களாம். கழுதை இப்படி எல்லாம் குடிச்சு பியூட்டியை மெயின்டைன் பண்ணணும்னு அந்த கழுதை பியூட்டி எனக்கு தேவையில்லடா அப்படின்ற மாதிரி எல்லாம் பல பேர் வீராப்பா போவீங்க. எதுக்கு அப்படியெல்லாம் கஷ்டப்படணும்ல? நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். இப்படி எல்லாம் ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்ல, சும்மா ஆல்கலைன் வாட்டர் குடிச்சிட்டு போவோம். ஆனா கீர்த்தி சுரேஷ் எல்லாத்துலயும் கொஞ்சம் ஓவர் டோஸ் இல்லை, அதனால தான் இந்த மாதிரி வித்தியாசமா ஏதோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வயிறு எப்படி இருந்ததுன்றது அவங்கள கேட்டால் தான் தெரியும். ஸோ நண்பர்களே, இப்போ இந்த லிஸ்ட்ல ஒரு 9 பேரை சொன்னால 10வதா நீங்க ஏதாவது வித்தியாசமான ஒரு ஜூஸ் உங்களோட லைஃப் ஸ்டைலில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல போடுங்க. நாங்களும் குடிச்சு பார்த்துட்டு சொல்றோம் எப்படி இருந்தது அந்த ஜூஸ்ன்னு. ஸோ இதெல்லாம் தான் இந்த நடிகைகள் ஃபாலோ பண்ணக்கூடிய பியூட்டி டிப்ஸுக்கான ஸ்பெஷலான பிரத்யேகமான ஜூஸுகள். ஸோ இதெல்லாம் குடிச்சு உங்க உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது. அதனால இதெல்லாம் கேட்கறதோட விட்டுருங்க. இல்ல யாராவது ஒரு எலி, சயின்டிஸ்ட் எலின்னு ஏதாவது உங்க வீட்டாண்டவங்கள அதை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்க. பார்த்து புட்டு அடுத்த நாள் அந்த எலி உயிரோட இருந்தா நல்லது, இல்லைன்னா நான் அப்படியே அபேஸ் ஆயிரேன். நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்ன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.